சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம அன்னை தெரசா மீனா ரோகிணியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு, நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் போய் பேசுங்க, உங்களுக்கு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி முன்கூட்டியே மீனா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த ஆர்டரை நானாக எடுத்த மாதிரி இருக்கட்டும், நானாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சொன்னேன்னா என் மேலே இருக்கிற கோவம்லாம் ஆன்ட்டிக்கு குறையும், அதனால் நீங்கள் தான் இதை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா தான் இருக்கிறதுலே பயங்கரமான நல்லவங்களாச்சு, சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி அந்த விசிட்டிங் கார்டை கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி மீனா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிடுறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. உடனே ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. கடைக்கு வந்து ஸ்வீட்டோட வந்து சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாப்புல. கூடவே தலைவர் மொட்டை ஃப்ரெண்டு இருக்கிறாப்புல சந்தோஷ். ஸோ அவர் இதை கேட்ட உடனே அப்படின்னா நீ அப்பாவாயிட்டியா அப்படின்னு கடையில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் ரோகிணி வந்துக்கிட்டு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்படி இல்லையா, அப்படின்னா எதுக்காக ஸ்வீட் கொடுத்த அப்படின்னு கேட்குறப்ப ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா நானே இந்த ஆர்டரை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் போடுவேன் உங்களுக்கு, அவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம மனோஜுக்கும் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா 244 வீட்டுக்கும் பண்ணோம்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சும்மா போவேனா ஸ்வீட்டோட போவோம், ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கும் வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மீனா வந்து முத்துக்கிட்ட தான் பூ போடுற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம மீனா தானே பூ போட போகிறாங்க, ஸோ அதையும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி அவங்க விஜயா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இது பேசி முடிச்சிருக்கோம், ஸோ இதில் ப்ராஃபிட் மட்டும் 40 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லி இதை நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு ரோகிணி வரைய பெருமை பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.